श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ आत्वा वहन्तु हरयः सचेतसः श्वेतैरश्वैः सह केतुमद्भिः पाताजितैर्बलवद्भिर्मनोजवैरायाहि शीघ्रं मम हव्याय शर्वोम्। ॐ गुणत्रययुतां नित्यं मलत्रयहरां शिवां त्रिशक्तिरूपिणीं चण्डीं त्रिमूर्तिसेवितां भजे। शिवा திருச்சிற்றம்பலம். மந்திரம் ஆவதும் ஆமருந்தாவதும் தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் துய்நெறியாவதும் எந்தை பிரான்தன் இணையடிதானே. சிவா திருச்சிற்றம்பலம். சபையில் உள்ள அனைவருக்கும் என் முதற்க நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் விஷயத்தின் தலைப்பு ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம மந்திரார்த்தா. அப்படி என்றால் லலிதா சஹஸ்ரநாமத்தின் மந்திரத்தின் பொருள், அதை பற்றி சிந்திப்போம். லலிதா சஹஸ்ரநாமம் தோன்றிய காரணம் பற்றி காண்போம். முன்னர் ஸ்ரீ லலிதா தேவி பக்தர்களின் நன்மைக்காக வாக் தேவதைகளை அழைத்து, நீங்கள் என் கட்டளைப்படி என் தத்துவம் விளங்க என்னுடைய சஹஸ்ரநாமத்தை செய்யுங்கள், அதை என் பக்தர்கள் பக்தி ஸ்ரத்தையோடு சொல்வதனால் எனக்கு பரம பிரீத்தி ஏற்பட போகின்றது என்று வாக்தேவதைகளிடம் கூறினார்கள். அவர்களின் கட்டளைப்படியே வாக்தேவதைகளும் ரகசிய நாம சஹஸ்ரம் என்று பிரசித்தி பெற்ற சிறந்த ஸ்தோத்திரத்தை இயற்றினார்கள். எல்லா தேவதைகளும் சூழ ஸ்ரீ லலிதா தேவி குரு இருக்கையில் வாக்தேவதைகள் இந்த ஸ்தோத்திரத்தினால் தேவியை ஸ்தோத்திரம் செய்தார்கள். அப்போது தேவியானவள் தேவதைகள் அனைவரையும் நோக்கி, என் கட்டளையாலேயே இந்த ஒப்புயர்வற்ற ஸ்தோத்திரத்தை வாக்தேவிகள் செய்துள்ளார்கள். இதை நீங்கள் எப்போதும் என்னுடைய பிரீத்திக்காக படித்து என் பக்தர்களிடமும் பரவும்படி செய்யுங்கள் என்று அம்பாள் கட்டளையிட்டாள். லலிதா சஹஸ்ரநாமம் பிரம்மாண்ட புராணத்தின் நடுநயமாக அமைந்திருக்கிறது. பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாக்கியானம் அப்படிங்கிற பகுதியில காணப்படுகிறது. லலிதோபாக்கியானம்ங்கிற பகுதியில தேவியோட கதையையும் பண்டாசுரன் என்ற அசுரன் அம்பாள் வென்றதை பற்றியும் விவரிக்கிறாங்க. அது பற்றி நம்ம இப்ப காண்போம். லலிதா சஹஸ்ரநாமத்தை ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவருக்கு உபதேசிக்கிறார். அகஸ்தியரே, அதி ரகசியமானதனால் நீங்கள் கேட்காமல் நான் கூறுவது சம்பிரதாயமில்லை என்று ஹயக்ரீவர் கூறுகிறார். ஹயக்ரீவர் பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்டதனாலேயே ஹயக்ரீவர் லலிதா சஹஸ்ரநாமத்தை உபதேசிக்கிறார். தேவியின் பக்தனாகவும் ஸ்ரீ வித்யை அறிந்து பரிசுத்தமான உபாசகனாகவும் இருப்பவனுக்கே சொல்லத்தகுந்த இந்த ரகசிய நாம சஹஸ்ரம் என்னும் லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை கூறியுள்ளார் ஹயக்ரீவர். புறங்களில் ஸ்ரீபுரம் போலும், சக்திகளில் ஸ்ரீ லலிதை போலும், ஸ்ரீ வித்யா உபாசகர்களில் பரமசிவன் போலும் சஹஸ்ரநாமங்களில் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீ லலிதாம்பிகையின் பிரீத்திக்காக எப்போதும் இதை கீர்த்தனம் செய்ய வேண்டும். இந்த சஹஸ்ரநாமத்தால் ஸ்ரீ சக்கரத்தில் பில்வபத்திரத்தாலோ தாமரை பூவாலோ அர்ச்சனை செய்தால் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை உடனே அருள் புரிவாள். ஸ்ரீ சக்கரத்தை பூஜித்து பஞ்சதசாட்சரி மந்திரத்தை ஜபித்து தினம்தோறும் இதை பாராயணம் செய்ய வேண்டும். பூஜையும் ஜபமும் செய்ய சக்தி இல்லாதவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை படித்தால் பூஜையும் ஜபமும் செய்த பலனை அடைவர். லலிதா சஹஸ்ரநாம விஷய விபாகம். லலிதா சஹஸ்ரநாம விஷயங்களோட எப்படி அந்த ஸ்தோத்திரங்களை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1வது ஸ்லோகத்திலேருந்து 3வது ஸ்லோகம் வரையும் லலிதா திரிபுர சுந்தரியின் அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. 4வது ஸ்லோகத்திலேருந்து 21வது ஸ்லோகத்து வரையும் அம்பாளோட கேசாதி பாத வர்ணனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 22வது ஸ்லோகமும் 23வது ஸ்லோகமும் ஸ்ரீநகர வர்ணனையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க.
24வது ஸ்லோகத்திலேருந்து 33வது ஸ்லோகம் வரையும் பண்டாசுர வதத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 34வது ஸ்லோகமும் 35வது ஸ்லோகமும் மந்திர ரூபமா அம்பாள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 36வது ஸ்லோகத்திலேருந்து 40வது ஸ்லோகம் வரையும் குண்டலினி ரூபமா அம்பாள் எப்படி விளங்குறா அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 41வது ஸ்லோகமும் 42வது ஸ்லோகமும் பக்த அனுகிரகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 43வது ஸ்லோகத்திலேருந்து 45வது ஸ்லோகம் வரையும் நிர்குண உபாசனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 46வது ஸ்லோகத்திலேருந்து 50வது ஸ்லோகம் வரையும் நிர்குண உபாசனையோட பலன்களை குறிப்பிட்டிருக்காங்க. 51வது ஸ்லோகத்திலேருந்து 60வது ஸ்லோகம் வரையும் சகுன உபாசனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 61வது ஸ்லோகத்திலேருந்து 75வது ஸ்லோகம் வரையும் பஞ்சபிரம்ம ரூபமா அம்பாள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. 76வது ஸ்லோகத்திலேருந்து 80வது ஸ்லோகம் வரையும் க்ஷேத்ரஜ்ஞ ரூபமா அம்பாள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. 81வது ஸ்லோகத்திலேருந்து 97வது ஸ்லோகம் வரையும் பீட்டங்களை பற்றியும் அங்க தேவதைகளை பற்றியும் குறிப்பிடுறாங்க. 98வது ஸ்லோகத்திலேருந்து 100வது ஸ்லோகம் வரையும் யோகினியை பற்றியும் யோகினி ஞாசங்களை பற்றியும் குறிப்பிடுறாங்க. 110வது ஸ்லோகத்திலேருந்து 180வது ஸ்லோகம் வரையும் விபூதி விஸ்தாரமும் மார்க்கபேதங்களை பற்றியும் குறிப்பிடுறாங்க. 181வது ஸ்லோகமும் 182வது ஸ்லோகமும் சிவசக்தி ஐக்கியத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. இதுல இன்னைக்கு நம்ம 1வது ஸ்லோகத்திலேருந்து 3வது ஸ்லோகம் வரையும் ஸ்ரீமாதா அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமாதாவோட அவதாரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க. சுவாமி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சுவாமியோட தபஸை மன்மதன் கலைக்கிறதுக்கு போறார். அப்படி கலைக்கிறப்ப அவர் கலைக்கணும்னு நினைக்கிறப்ப சுவாமிக்கு தெரிஞ்சதுனால சுவாமி அவர் கோவப்பட்டு அவரோட நெற்றிக்கண்ணை திறந்து அவர் கோபாக்னினால அவரை அழிச்சிடுறார். தேவர்கள்லாம் அவங்கள சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறாங்க, தெரியாம அவன் செஞ்சுட்டான், இது மாதிரி நீங்க அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால சுவாமி மறுபடியும் மன்மதனை உயிர்ப்பிக்கிறார். அப்படி உயிர்ப்பிக்கிறப்ப பழைய மன்மதனா இல்லாம பண்டாசுரன் என்ற கொடிய அசுரனாக அவன் உயிர்ப்பிக்கப்படுறான். சோனிதபுரம் அப்படிங்கிற தலைநகரத்தையே அவன் அவனோட வாழும் இடமாக கொண்டு இருக்கிறான். தேவர்களை அவன் படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது நாரதன் பராசக்தியை குறித்து தவம் செய்யும்படி தேவேந்திரனுக்கு உபதேசித்தார். தேவேந்திரனும் பராசக்தியை நோக்கி தவம் இருந்து முடிவில் ஒரு யாகம் செய்தான். அந்த யாக குண்டத்திலிருந்து அன்னை ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியானவள் காட்சியளிக்கிறார். அனைத்து தேவர்களும் அன்னையை நோக்கி ஸ்துதி செய்து பண்டாசுர வதத்தை எங்களுக்கு வரமாக தாருங்கள் தாயே என்று வேண்டி அருளினர். தேவியே தங்களை ஆளும் ராணியாக பட்டாபிஷேகம் செய்விக்க விரும்பினர். ஆனால் பிரம்மா என்ன கூறுறார்னா, விவாகம் இல்லாமல் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னதுனால எல்லா தேவகோடிகளும் சேர்ந்து பரமசிவன்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. சுவாமி இது மாதிரி நீங்க அம்பாளை நீங்க திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டதுனால அதிசுந்தரமான வடிவம் கொண்ட காமேஸ்வரன் என்ற சிறப்பு பேருடன் விளங்கக்கூடிய சர்வேஸ்வரன் மகா திரிபுர சுந்தரியை நாயகியாக ஏற்கிறார். பிரம்மாதி தேவர்கள்லாம் அவங்களோட திருமணத்தை நடத்தி மகிழ்கிறாங்க. அவங்களுக்கு சாம்ராஜ்யமும் பட்டாபிஷேகமும் செய்வித்து அளவிலா மகிழ்ச்சியை எய்தினர். அவங்களுக்கு வாச்சஸ்தானமான இருப்பிடம் மேருவின் உச்சியில் ஸ்ரீநகரம் அப்படிங்கிற ராஜதானியையும் நிர்மாணித்து கொடுக்கின்றனர். பின்னர் தேவி தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அவங்க வேண்டுகோளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக பண்டாசுரனை போய் வதம் செய்கிறாங்க. இது ஸ்ரீமாதாவோட அவதாரத்தின் தாத்பரியம். இனிமே நம்ம சகஸ்ரநாம ஸ்லோகங்கள்ல முதல் 3 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் வாங்க. ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா ஏவகாரிய சமுத்யதா. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ என்பது அழியாத பேரின்பச் செல்வத்தை குறிக்கும். மங்கள வடிவமான தாய்க்கு எனது நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ. ஒப்புயர்வற்ற லோகரட்சகியாக பிரபஞ்சத்தின் பேரரசியாக விளங்கும் அன்னைக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியே நமஹ. சிறந்த சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருக்கும் ஈஸ்வரிக்கு எனது நமஸ்காரங்கள். சிதக்னிகுண்ட சம்பூதாயி நமஹ. அறிவாகிய அக்னிகுண்டத்திலிருந்து தோன்றிய பரபிரம்ம சுரூபிணிக்கு எனது நமஸ்காரங்கள். தேவகாரிய சமுத்யதாயி நமஹ.
தேவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உறுதியாக இருக்கும் எனது அன்னைக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்லோகம் பார்ப்போம். உத்யத் பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதா காராங்குஷோஜ்வலா. உத்யத் பானு சஹஸ்ராபாயை நமஹ. 1000 சூரியன்கள் உதித்தார் போன்ற பிரகாசம் உடைய அன்னைக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சதுர்பாகு சமன்விதாயி நமஹா. 4 கைகளை உடைய அன்னைக்கு நமஸ்காரம். ராகஸ்வரூப பாஷாட்யாயை நமஹா. ஆசை வடிவான பாஷத்தை இடது பின்கையில் உடைய அன்னைக்கு நமஸ்காரம். குரோதாகாராங்குஷோஜ்வலாயை நமஹா. கோபமாகிய அங்குஷத்தை வலது பின்கையில் தரித்து பிரகாசிக்கும் அன்னைக்கு நமஸ்காரம். மூணாவது ஸ்லோகம் பார்ப்போம். மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாஜகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. மனோரூபேக்ஷு கோதண்டாயை நமஹ. மனமாகிய கரும்பு வில்லை இடது கையில் உடைய அன்னைக்கு நமஸ்காரம். பஞ்ச தன்மாத்திர சாஜகாயை நமஹ. சப்த ஸ்பருஷ ரூப ரச கந்த என்ற 5 தன்மாத்திரைகள் ஆகிய பானங்களை வலது முன்கையில் உடைய அன்னைக்கு நமஸ்காரங்கள். நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாயி நமஹ. தனது சிவந்த திருமேனியின் காந்தியினால் உலகனைத்தையும் மூழ்கச் செய்யும் அன்னைக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முதல் 3 ஸ்லோகத்துல அன்னையோட அவதாரத்தை பத்தியும் அம்பாளோட ஸ்லோகங்களை பத்தியும் பார்த்தோம். அடுத்ததா 4வது ஸ்லோகத்திலேருந்து 21வது ஸ்லோகத்துல இனிமே வரக்கூடிய சபையில கேசாதிபாத வர்ணனை, அதை தொடர்ந்து அடுத்தடுத்த விஷய விபாகங்களை பார்ப்போம். எனக்கு வாய்ப்பளித்த என் குருநாதருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.